ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா பிரியாணிக்கு செம்ம காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப டேஸ்டியானது. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி இதில் போட்டுக்கணும். இன்னொரு தக்காளி நான் சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வாழைக்காவும் ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மி 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தான் இதில் மெயின், அதிகமாக இருக்கணும் குவான்டிட்டி. இதை எண்ணெயிலேயே இந்த மசாலாலேயே வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த கேப்பில் இதுக்கு முன்னாடியே நான் 1 கப்பு துவரம் பருப்புக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு, மட்டன் எலும்பு ஒரு 4லேருந்து 5 பீஸு, மட்டன் கொழுப்பு ஒரு அரை கை அளவு போட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நான் வதக்கி வச்சுருக்கேன். இதில் அதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரக பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு இந்த காயை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு வேகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மட்டன் போன் பீசஸ், கொழுப்பு இதெல்லாம் நான் வேக வச்சுருக்கேன் அந்த பருப்போடு. அதில் அந்த மட்டன் எலும்பு அண்டு கொழுப்பு இதெல்லாத்தையும் நான் சேர்த்து இதோடு வேக வச்சுக்கிறேன். காய் 70% வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் எலும்பு கொழுப்பும் நம்ம சேர்த்து நம்ம செய்யும்போது தான் தால்ச்சாவோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாங்காவோட புளிப்பு, இந்த கத்திரிக்காய், அந்த எலும்பு கொழுப்பு எல்லாம் சேர்த்து சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கிறனால கொஞ்சம் திக்காகும் நம்ம இறக்கும்போது. அதனால் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இறக்குனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அது தன்மை கெட்டிப்படும். கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கிறனால அந்த புளிப்பு இருக்கும். அது பத்தலை அப்படின்னா சில மாங்காய் புளிப்பு பத்தாது இல்லையா, அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியோட சர்வ் பண்ணலாம். அண்ட் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு. அப்புறம் ஒயிட் குஸ்கா செஞ்சாலும், அப்புறம் நெய் சோறு எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.